சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மரில் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவை ஒட்டி கடற்கரை சாலையில் காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. பத்திரிகையாளர்களுக்கு அரசாங்கம் சார்பாக இலவச மனைப்பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பேரவையில் கோரிக்கை வைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மரில் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 6 மணி முதல் 8 மணி வரை நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான மருத்துவர்கள் பங்கேற்று கண்டன கோஷங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியபடி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். மருத்துவர்களுக்கான பாதுகாப்பு சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும், அனைத்து அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும், பணி செய்யும் இடத்தில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. 2 மணி நேர போராட்டத்தை தொடர்ந்து மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினர். மருத்துவர்களின் போராட்டத்தின் காரணமாக நோயாளிகள் பாதிக்கப்படாமல் இருக்கும் வகையில் ஜிப்மர் நிர்வாகம் மாற்று நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவை ஒட்டி கடற்கரை சாலையில் காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரியில் வருகிற 15ஆம் தேதி நாட்டின் 78வது சுதந்திர தின விழா கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு சுதந்திர தின விழா அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று கடற்கரை சாலை காந்தி சிலை முன்பு நடைபெற்றது. இதில் காவல்துறையினர், தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை, தேசிய மாணவர் படை மற்றும் கல்லூரி பள்ளி மாணவிகளின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் வீரர்கள் கலந்து கொண்டு வீரநடை போட்டு சென்றனர். அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேலும் அப்பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. பத்திரிகையாளர்களுக்கு அரசாங்கம் சார்பாக இலவச மனைப்பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் பேரவையில் கோரிக்கை வைத்துள்ளார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தொகுதி அடிப்படை பிரச்சனைகள் மற்றும் மாநில பிரச்சனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். அதன் ஒரு பகுதியாக பத்திரிகையாளர்கள் குறித்தும் அவர் பேசினார். அப்போது அவர், இரவும் பகலும் கஷ்டப்படும் பத்திரிகையாளர்களுக்கு அரசாங்கம் நீண்ட நாட்களாக எந்தவித உதவியும் செய்யாமல் உள்ளது. அவர்களுக்கு மானிய விலையில் மடிக்கணினி மற்றும் பல்வேறு உதவிகளை அரசாங்கம் செய்து தர வேண்டும். அதேபோல் ஆண்டுதோறும் தகுதியான பத்திரிகையாளர்களுக்கு மனைப்பட்டா வழங்கி வந்த அரசு பல வருட காலமாக திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளது. அவர்களுக்கு மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை வைத்தார். பங்களாதேஷில் நடைபெறுகின்ற இந்துக்களுக்கு எதிரான வன்முறையை தடுத்து நிறுத்திட மத்திய அரசு முன்வர வேண்டும் என இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பங்களாதேஷில் நடைபெறுகின்ற இந்துக்களுக்கு எதிரான கலவரத்தை மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இந்துக்களின் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டுமென்று இந்து முன்னணி சார்பில் புதுச்சேரியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில செயலாளர் மணிவண்ணன் தலைமை தாங்கினார். மாநில செயற்குழு உறுப்பினர்
நாராயணன் வரவேற்புரை வழங்க செந்தில் முருகன், நாகராஜ், மணி வீரப்பன், தியாகராஜ், சிவமுத்து, கணேசன் ஞானசம்பந்தம், கிருஷ்ணராஜ், செல்வம், மதியழகன், நாகதேவன், சந்திரசேகர், ஹரிஹரன், குமார் உள்ளிட்டோர் முன்னிலை வகிக்க புதுச்சேரி மாநில இந்து முன்னணி தலைவர் சனில்குமார் கண்டன உரை நிகழ்த்தினார். நிறைவாக நகர துணைத் தலைவர் இளஞ்செழியன் நன்றி உரை நிகழ்த்தினார். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி கடை ஞாயிறு முன்னிட்டு நடைபெற்ற பூச்சொரிதல் உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி கடை ஞாயிறை முன்னிட்டு அம்மனுக்கு பூச்சொரிதல் உற்சவம் நடைபெற்றது. 56வது ஆண்டு பூச்சொரிதல் நிகழ்ச்சியை முன்னிட்டு ஸ்ரீ மகா மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், மஞ்சள், பால், தயிர், சந்தனம் மற்றும் பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீரால் அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பல வண்ண மலர்களால் மாரியம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது. அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட மலர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தருமபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். தங்கத்துடன் வெள்ளி இலவசம். ஜோஸ் ஆலுகாஸில் ஆடி சேல். தங்க நகைகள் வாங்கும் போது வெள்ளியை இலவசமாக பெறுங்கள். வைரங்களுக்கு 20% தள்ளுபடியுடனும் பிளாட்டினத்திற்கு 7% தள்ளுபடியுடனும் ஆடி சேலில் தங்க வைர நகைகள் வாங்கிட இன்றே வருகை தாருங்கள். ஜோஸ் ஆலுகாஸ். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் மீண்டும் பணி வழங்க கோரி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் கடந்த 2015ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2648 பேர் வவுச்சர் ஊழியர்களாக பணி நியமனம் செய்யப்பட்டனர். அதன் பிறகு 2016ஆம் ஆண்டு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை காரணம் காட்டி தேர்தல் துறையால் 2648 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இதனை அடுத்து கடந்த காங்கிரஸ் ஆட்சியிலும் தற்போது உள்ள என்ஆர் காங்கிரஸ் ஆட்சியிலும் மீண்டும் பணி வழங்க வேண்டி பொதுப்பணித்துறை ஊழியர்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த ஆண்டு பட்ஜெட் கூட்டத்தொடரில் தேர்தல் துறையால் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2648 ஊழியர்கள் மீண்டும் பொதுப்பணித்துறையில் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி சட்டசபையில் அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அவர்கள் பணிக்கு அமர்த்தப்படவில்லை. இந்த நிலையில் பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் ஊழியர் சங்க தலைவர் ரவிச்சந்திரன் தலைமையில் ஒன்று திரண்ட ஊழியர்கள் முதலமைச்சர் ஆணையிட்டு ஓராண்டு ஆகியும் இதுவரை பணி வழங்காததை கண்டித்தும் உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகத்தில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஊழியர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய அதிகாரிகள் 2 தினங்களுக்குள் ஊழியர்களின் பிரச்சினைக்கு முடிவு காணப்படும் என்று உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் போராட்டத்தை கைவிட்டு சென்றனர். இதனால் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இந்த போராட்டத்தில் சங்க நிர்வாகிகள் குமரகுரு, ரமேஷ், சந்திரன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சார்பில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி ஜோதி கிளினிக் பொது மருத்துவர் சுரேந்தர், வசுந்தராஜ் வேல் பல் மருத்துவ ஹோமிலிருந்து மருத்துவர் தங்கவேல், அகர்வால் மருத்துவமனையிலிருந்து முரளி ஆனந்த் குழுவினர்கள் இணைந்து பாண்டிச்சேரி நயினார் மண்டபத்தில் உள்ள அன்னை தெரேசா பள்ளியில் பொது, கண், பல் என மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். மருத்துவ முகாமிற்கான ஏற்பாட்டினை ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி தலைவர் ராஜசேகரன், செயலர் சக்திவேல், திட்டத் தலைவர் மோகனா பாரதிதாசன், முன்னாள் தலைவர் பாரதிதாசன், ஜோன் செக்ரட்டரி முத்துராஜ் மற்றும் சங்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு புதுச்சேரி அரசே நேரடியாக சம்பளத்தை வழங்க வேண்டும் என்ற 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நகராட்சி ஊழியர்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு சம்பளம் மற்றும் பென்ஷன்களை புதுச்சேரி அரசே நேரடியாக வழங்கிட வேண்டும். 2016ஆம் ஆண்டு அமல்படுத்திய 7வது ஊதியக் குழுவின் நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும். ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய பணிக்கொடைகள் உடனடியாக வழங்க வேண்டும் என்பன போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களின் கூட்டு போராட்டக் குழு சார்பில் காத்திருப்பு போராட்டம் சட்டமன்றம் அருகே நடைபெற்றது. கூட்டு போராட்டக் குழு தலைவர் வேளாங்கண்ணிதாசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அமைச்சரே, மௌனமாக இருக்காதீங்க. மௌனமாக இருக்காதீங்க. PPL T20 கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி காரைக்கால் நைட்டர்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் சீகம் கிரிக்கெட் மைதானத்தில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி நடந்து வருகிறது. இதில் 6 அணிகள் பங்கேற்றன. நேற்று மதியம் தொடங்கிய இப்போட்டியில் ஊசுடு அகாட் வாரியர்ஸ் அணியும் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்று வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்தது. 20 ஓவர் முடிவில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி 5 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்தது. வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியின் அமன் கான் 44 பந்துகளில் 83 ரன்களும், மோஹித் காலே 31 பந்துகளில் 52 ரன்களும் அதிரடியாக குவித்தனர். தொடர்ந்து ஆடிய ஊசுடு அகாட் வாரியர்ஸ் அணி 18.4 ஓவர்களில் 10 விக்கெட் இழந்து 141 ரன் மட்டுமே சேர்த்து 59 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது. வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியின் அமன் கான் ஆட்டநாயகன் விருது வென்றார். தொடர்ந்து நேற்று மாலை தொடங்கிய போட்டியில் யானம் ராயல்ஸ் அணியும் காரைக்கால் நைட்டர்ஸ் அணி மோதின. முதலில் பேட்டிங் செய்த யானம் ராயல்ஸ் அணி 20 ஓவர்களுக்கு 8 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன் எடுத்தது. தொடர்ந்து பேட்டிங் செய்த காரைக்கால் நைட்டர்ஸ் அணி 19.2 ஓவர்களில் 5 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து 150 ரன் எடுத்து 5 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் முதன்மைச் செய்திகள். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மரில் மருத்துவர்கள் பணிகளை புறக்கணித்து 2 மணி நேரம் அமைதி போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவை ஒட்டி கடற்கரை சாலையில் காவல்துறை மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பு இறுதி ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. பத்திரிகையாளர்களுக்கு அரசாங்கம் சார்பாக இலவச மனைப்பட்டா உடனடியாக வழங்க வேண்டும் என சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பேரவையில் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.